என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த இரவு உன் வராகி அம்மா என்னைக் கண்டால் எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே. எத்தனையோ இன்னல்களை தாண்டி நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நாளைய விடியலில் இவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அம்மா தினமும் அவர் மூலமாக இவர் மூலமாக என்று சொல்லி யார் மூலமாவது ஒரு நல்ல விஷயத்தை அனுப்புவாள் என்றுதான் நானும் பார்க்கின்றேன். ஆனால் அது எனக்கு நடந்தபாடில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையே, உனக்குத்தான் நடக்கவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் சொல்லிய எல்லா குழந்தைகளுக்கும் நடந்திருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு மட்டும் நடக்கவில்லை என்றால் இந்த நொடி பொழுது நீ கவனிக்க வேண்டும். எல்லோருமே நம்பிக்கை கொண்டு அதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ மட்டும் என்னை சோதிப்பதற்காக அதை எதிர்பார்த்து நின்றாய். அம்மா சொல்வது நடக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோமே, அப்படி யார்தான் வரப்போகின்றார்கள் என்று சொல்லி நீ என்னை சோதிக்க எதிர்பார்த்து நின்றதனால்தான் உன் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொள். என் மீது நம்பிக்கை வைத்து நீ தேடுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வராகி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வந்துவிடும். எல்லா நேரத்திலுமே நீ உனக்காக வாழ்க்கையை வாழத் தொடங்கி விட்டாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்வது உனக்கு புரிய வரும். எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கென்று இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எதிர்பாராத நேரத்திலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்கின்றது. நீ நினைக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனால் உனக்குத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்று நீ எப்பொழுது எண்ணுகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் சந்தோஷமாக கிடைக்கும். சரி, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவரை பற்றி நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக இன்று இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? எந்த வேண்டுதலை நினைத்து கொண்டு நீ என்னை தொட்டாயோ அந்த வேண்டுதலை சர்வ நிச்சயமாக இந்த வராகி உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். அம்மா ஒரு நாளும் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். ஏனென்றால் நீ எப்பொழுதுமே என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று பெரிதாக எதையும் கேட்டதில்லை. ஆனால் கேட்கும் பொழுது அதை நான் இல்லை என்று மறுத்ததும் இல்லை. என் குழந்தையே, சொந்த பந்தங்கள், சுற்றத்தார், உறவினர்கள் என்று எல்லோருமே உன்னை கைவிட்ட போதிலும் கூட மனம் தளராமல் நின்று கொண்டிருந்த என் குழந்தைக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் உறுதுணையாக இருப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு நின்றாயல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, மற்றவர்களின் மீது நீ நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த வராகி என்னை நீ நம்பினாயல்லவா? நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். என்னை நம்பிய உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறக்காதே. என் குழந்தைக்கு இந்த வராகியின் அன்பு இத்தனை காலமும் கிடைக்கவில்லையே என்று ஏங்கினாயல்லவா? நிச்சயமாக இனிமேல் கிடைக்கப் போவதை உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இரவானது வரும்பொழுது ஏன் தான் வருகிறது என்று சிலருக்கு நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் என் பிள்ளை, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இந்த இரவு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. இதுதான் என் மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மனிதர்களை சந்திப்பது என்று நாள் முழுவதும் மிகவும் வேதனையோடு சென்று கொண்டிருந்தது. மனது போராட்ட களமாக நின்று கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விதமாக வந்திருக்கின்ற இந்த இரவை நான் சந்தோஷமாக கடந்து வருவேன் என்று நினைக்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படி நீ எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பதும் சாத்தியமாகும். வராகி,
ஒரு நொடி பொழுதேனும் உன்னை பிரிந்திருக்கவில்லை. இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நேரத்தில் நான் உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை எல்லாம் குறைத்து உனக்கான நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எண்ணற்ற விஷயங்கள் உனக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் உனக்கான விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் என் பிள்ளையே, நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்பதனை நீ நம்பு. அப்படி உனக்கு யார் உதவி செய்ய போகிறார் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றதா? என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமானது நாளை உன் இல்லத்தில் ஒருவரின் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை தரப்போகின்றது. அவர் நிச்சயமாக கோவில் பிரசாதம் என்று சொல்லி உன் கைகளில் கொண்டு வந்து தருவார்கள். அது தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வத்தினுடைய அன்பை உனக்கு பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாளை ஏதாவது ஒரு பொருளாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு செல்வதை பற்றி உன்னிடத்தில் கலந்துரையாடுவார்கள். இப்படி ஒரு விஷயம் நாளை உனக்கு நடக்கிறது என்றால் என் குழந்தையே, அதுதான் நான் உனக்கு காட்டுகின்ற அறிகுறி. தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனையும், தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனையும், தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் உனக்கு குறிப்பதாக இருக்கும். இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களை எல்லாம் தெளிவாக கொண்டு நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை பற்றி சற்று மனதார சிந்தித்து விடு. என் குழந்தையே, தெய்வத்தை நீ எப்பொழுதும் நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன் மனதில் ஒரு அமைதி நிலவுகிறதல்லவா? அந்த அமைதிதான் உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். இதுவே எந்நாளும் உனக்கு நீடித்திருக்கும் பட்சத்தில் நீ நினைத்தது எல்லாமும் உன் கைகளில் சந்தோஷமாக வந்து சேரும். எல்லா மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, சொல்வது எளிது, செய்வது கடினம். அப்படித்தான் உன் வாழ்க்கையும் ஆகிவிட்டது. எந்த நேரத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாதே. கோபம் தேவைப்படும் பொழுது தனக்கு கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒரு பொழுதும் அது ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த கோபம் யாரை நீ பேசுகின்றாயோ அவர்களையும் பாதிக்கும். அது உனக்கும் கெடுதலை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்காமல், என்ன நடந்தாலும் நான் கோபப்பட மாட்டேன் என்கின்ற துணிச்சலோடு நின்றுவிடு. அந்த ஒரு நிமிடத்தில் நீ காட்டுகின்ற அந்த அமைதி உன் மனதிற்கு அத்தனை ஆறுதலை கொடுக்கும். நல்ல வேளை கோபப்படாமல் வந்துவிட்டோம் என்று சொல்லி உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்வாய். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் யாரையும் முழுமையாக சார்ந்திருக்காதே. காலம் மாறும் பொழுது நீ கைவிடப்பட்டாயானால் நிச்சயமாக கலங்கி போய் விடுவாய். யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி நீ வாழ்ந்தால் போதும். நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்ப்பதும் உனக்கு தேவையற்றது. நீ உனக்காகவும் நீயாகவும் இருந்தாலே போதும். உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனிமேலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நாளை யார் உன்னிடத்தில் வந்து கடவுளை காண வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லது தெய்வத்தின் சன்னதியில் இருந்து உனக்கான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இருந்து இந்த வராகி அதனை உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே. சோர்ந்து கிடக்கின்ற மனதிற்கு ஒரு உற்சாகத்தை நாளை விடியலில் யார் ஒருவரினுடைய வார்த்தைகளாவது நிச்சயமாக கொடுக்கும். அதுவே போதும் என் பிள்ளைக்கு என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நீ துவண்டு போய்விடக்கூடாது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.